யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 11வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியில் வாழ்கிறது கொஞ்சம் மணி நேரம்தான், இனி எனக்கு வாழ முடியும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அதுவும் அல்ல, இந்த உலகத்தில் வைத்து சீடர்களோடு கடைசியாக தான் போஜனம் பண்ண வேண்டும் என்று ஆசையாக இருந்தார். அப்படி அவர் என்ன செய்தார்? போஜனத்திற்காக பந்தியை ஆயத்தப்படுத்த சீடர்களோடு சென்னார். அப்படி சீடர்கள் பந்தியை ஆயத்தப்படுத்தினார்கள். அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது பந்தியை விட்டு எழும்பி ஒரு பாத்திரத்தை எடுத்து இடுப்பிலே ஒரு துணியை கட்டி கொண்டு அவர் எழும்பி சீடர்களுடைய கால்களை கழுவ தொடங்கினார். கழுவி தன்னுடைய இடுப்பில் இருந்த துணியினால் துடைத்து கொண்டே வந்தார். ஆனால் பேதுருவினிடத்தில் வந்த பொழுது பேதுரு சொன்னார், அல்ல ஆண்டவரே, நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது, நான் உம்முடைய கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நான் கழுவாவிட்டால் உனக்கு என்னோட பங்கு இல்லை அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ பங்கு இல்லைன்னு சொன்னதும் பேதுரு சொன்னார், அப்படின்னு என்ன, என்னுடைய கையும் காலும் தலையும் என்ன உடம்பு முழுவதையும் நீர் கழுவுங்க அப்படின்னு இயேசுகிட்ட சொல்லுகிறார். அப்போ இயேசு சொல்லுகிறார், 10வது வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறார். நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் என்று காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, முழுகினவன் எல்லா உடம்பு ஃபுல்லாக என்ன செய்கிறான்? சுத்தமாக இருக்கிறான். அவனுக்கு காலில் மட்டும்தான் தூசு படிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாம் சுத்தமாக தான் இருக்கிறீங்க, ஆனாலும் எல்லாரும் அல்ல என்று சொல்கிறார். அவர் தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசை அறிந்திருந்தபடியினால் அப்படி சொன்னார் என்று 11வது வார்த்தையிலே காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சுத்தமுள்ளவர்கள் என்று எண்கிறோம். நாம் காணிக்கை கொடுக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், முகல் ஸ்நானம் எடுத்தோம், திருவிருந்து எடுக்கிறோம். ஆனாலும் நாம் அதனால் சுத்தமுள்ளவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் இன்றைக்கும் இயேசுவை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கைக்கூலி வாங்குகிறது. நாம் கிறிஸ்தவனாக இருந்த பிறகும் இந்து என்று சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து வேலைகள் வாங்கிறது, மற்றபடி பல காரியங்களுக்காகவும் நாம் இயேசுவை மாற்றி நிறுத்துகிறது. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டேன் என்று இருந்துட்டும் ஆனால் கர்த்தரை அறியாத ஒரு ஜாதியில் இருந்து நாம் பெண் கொடுக்கிறது. அதே மாதிரி வேலை இடத்துல நாம் போகும்போது அவர்களோடு நானும் பங்கு சேர வேண்டும் என்று சொல்லி பங்கு சேருகிறது. இப்படி சில பிரவர்த்தனங்கள் நாம் செய்யும் பொழுது செய்துவிட்டு பிறகு நாம் என்றாலும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நானும் சுத்தி உள்ளவன் தான் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், எல்லாரும் இல்லை. அன்றைக்கு யூதாசு தன்னை காட்டி கொடுத்தபடியினால், காசு வாங்கி ஒரு முத்தத்தை கொடுத்தபடியினால் அவன் சுத்தி இல்லாதவன் அல்லன்னா அவன் அக்கிரமக்காரனாக எண்ணப்படுகிறான். ஆனால் நாம் இன்றைக்கு அதை விட பெரிய பெரிய பாவங்களை செய்து நாம் இயேசுவை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மூழ்கினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் எதில் மூழ்க வேண்டும் என்று சொன்னால், தினம் பிரதி கர்த்தருடைய வசனத்திலே நாம் மூழ்க வேண்டும். நாம் வசனங்களை வாசிக்க வேண்டும். வாசித்து அதன்படி தானே நான் நடக்கிறேன், அந்த வசனப்படி தானே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சோதனை செய்ய வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் மூழ்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குகள் மாற்றப்படும். நாம் யூதாசை போல கடைசி காலத்திலே பரிதபிக்கப்படாமல் இயேசுவோடு கூட இருப்பதற்கு நம்மளால் முடியும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனோடு இருப்பவும் தேவனோடு வாழவுமான கிருபை நமக்கு அனைவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.